வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். கடலுக்கு நடுவுல பிரம்மாண்ட கோட்டை ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த கோட்டை எங்க இருக்கு, அந்த கோட்டையில என்னென்ன இருக்கு, வாங்க டீடைல பார்க்கலாம். நம்ம மும்பை பக்கத்துல கடலுக்குள்ள ஒரு கோட்டை இருக்கு. அதுக்கு பேருதான் முருத் ஜஞ்சிரா. இது சாதாரண கோட்டை இல்ல, அது ரொம்ப பழமையானது, ரொம்ப பெருசு வேற. சுத்தி பார்க்கறதுக்கே ஒரு நாள் பூரா ஆகும். அந்த காலத்துல எல்லாம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கூட அந்த கோட்டையை பிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா முடியல. அவ்வளவு பலமான கோட்டை அது. கடலுக்கு நடுவுல இருக்கிறதால கப்பல்ல போனா மட்டும்தான் போக முடியும். இப்ப என்ன மர்மம்னு கேக்குறீங்களா? அந்த கோட்டைக்குள்ள சில வித்தியாசமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ராத்திரி நேரத்துல யாரோ பேசுற சத்தம் கேட்குதாம். ஆனா யாருமே இருக்க மாட்டாங்களாம். சில பேர் வெள்ளை உருவம் மாதிரி யாரோ நடமாடுறத பார்த்திருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, கோட்டைக்குள்ள ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துல தண்ணி எப்பவுமே நல்லா இருக்குமாம். வருஷம் பூரா வத்தாதாம். அது எப்படி சாத்தியம்னு யாருக்கும் தெரியல. கடலுக்கு நடுவுல உப்பு தண்ணி தானே இருக்கணும். ஆனா அந்த கிணத்து தண்ணி மட்டும் நல்ல தண்ணியா இருக்கு. இதுவும் ஒரு மர்மம் தான். அப்புறம் அந்த கோட்டையோட கதவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு கதவு தண்ணிக்குள்ள போற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. முன்னாடி யாராவது படை எடுத்து வந்தா அந்த கதவை மூடிட்டா அவங்க உள்ள வர முடியாதாம். ஆனா இப்ப அந்த கதவு இருக்கா இல்லையான்னு சரியா தெரியல. சில பேர் இருந்ததா சொல்றாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த கோட்டையில வேலை செய்யற சில பேர் ராத்திரி நேரத்துல வித்தியாசமான நிழல்களை பார்த்திருக்காங்களாம். பயங்கரமான சத்தங்கள் கேட்டிருக்காங்களாம். அதனால ராத்திரி நேரத்துல அங்க யாரும் தங்க பயப்படுவாங்களாம். இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா அந்த கோட்டை பார்க்கிறதுக்கே ரொம்ப மர்மமா இருக்கும். சுத்தி கடலும் நடுவுல பெரிய கோட்டையுமா, பார்க்கவே ஒரு திகிலா இருக்கும். அந்த கோட்டையில 3 பெரிய பீரங்கிகள் இருந்துச்சாம். அதுல ஒரு பீரங்கி பேரு கலால் பங்க். அது ரொம்ப பெரிய பீரங்கி, ரொம்ப தூரம் வரைக்கும் வெடிக்குமாம். அந்த பீரங்கியை எப்படி அவ்வளவு உயரமான கோட்டைக்கு கொண்டு போனாங்கன்னும் ஒரு மர்மம் தான். அப்பெல்லாம் இவ்வளவு டெக்னாலஜி இல்லையே, வெறும் ஆட்களை வச்சு எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கோட்டையை சுத்தி ஆழமான அகழி இருந்ததாம். அதுல முதலைங்க வேற இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. யாராவது கோட்டைக்குள்ள நீந்தி வர ட்ரை பண்ணா முதலை கிட்ட மாட்டிப்பாங்களாம். இப்ப அந்த அகழி இருக்கான்னு சரியா தெரியல. ஆனா இருந்தா அதுவும் ஒரு பெரிய பாதுகாப்பு அரண். அந்த கோட்டையை கட்டுனது யாரு, எப்போ கட்டுனாங்கன்னு சரியா தெரியலன்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சில பேர் அது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. சில பேர் இன்னும் பழமையானதுன்னு சொல்றாங்க. சரியான ஆதாரம் எதுவும் கிடைக்கலையாம். இதுவும் ஒரு மர்மம் தானே. இவ்வளவு பெரிய கோட்டையை யார் கட்டுனாங்கன்னு தெரியாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல. அப்புறம் அந்த கோட்டைக்குள்ள நிறைய சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கலாம்னு நம்புறாங்க. அந்த சுரங்கப்பாதைகள் எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஒருவேளை அவங்க தப்பிச்சு போறதுக்காகவோ இல்ல ரகசியமா பொருட்கள் கொண்டு போறதுக்காகவோ கட்டியிருக்கலாம். இப்ப அந்த சுரங்கப்பாதைகள் எல்லாம் மூடி போயிருக்கலாம். இல்ல இன்னும் எங்கேயாவது இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் சொல்றாங்க அந்த கோட்டைக்குள்ள ஒரு புதையல் இருக்காம்னு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆண்ட ராஜாக்கள் அவங்க செல்வத்தை எல்லாம் அந்த கோட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கலாம்னு நம்புறாங்க. நிறைய பேர் அந்த புதையலை தேட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா யாருக்கும் எதுவும் கிடைக்கல. ஒருவேளை அந்த புதையல் இன்னும் அங்கேயே இருக்கலாம். யாருக்கு தெரியும்? மொத்தத்துல இந்த முருத் ஜஞ்சிரா கோட்டை ஒரு மர்மமான இடம்தான். பார்க்க பிரம்மாண்டமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய ரகசியங்களும் புரியாத விஷயங்களும் இருக்கு. அந்த கோட்டையில ஒரு தர்கா இருக்கு. அதாவது ஒரு இஸ்லாமிய புனித ஸ்தலம். அந்த தர்கா ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல கோட்டைய ஆண்டவங்க எல்லா மதத்தையும் மதிச்சாங்கன்னு இதுல இருந்து தெரியுது. அந்த தர்காவுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. அவங்க வேண்டுதல்கள் பலிக்குதுன்னு நம்புறாங்க. இதுவும் அந்த கோட்டையோட ஒரு விசித்திரமான அம்சம். கடலுக்கு நடுவுல ஒரு கோட்டை, அதுக்குள்ள ஒரு தர்கா. பார்க்கவே வித்தியாசமா இருக்குல்ல. அப்புறம் அந்த கோட்டையோட கட்டிடக்கலை ரொம்ப விசித்திரமா இருக்கும். சாதாரண கோட்டைகள்ல இருக்கிற மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில கட்டியிருக்காங்க. கோட்டையோட சுவர்கள் ரொம்ப தடிமனா இருக்கும். பீரங்கி குண்டுகள் வந்தாலும் உடையாத அளவுக்கு பலமா கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல எப்படி இவ்வளவு பலமான ஒரு கோட்டையை கட்டினாங்கன்னு யோசிச்சா ஆச்சரியமா இருக்கு. இன்ஜினியரிங் அதிசயம்தான் அது. சில பேர் சொல்றாங்க அந்த கோட்டையிலிருந்து கடலுக்கு அடியில ஒரு ரகசிய வழி போகுதாம். அந்த வழியா அவங்க படகுகள்ல தப்பிச்சு போயிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது உதவி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த வழி இப்ப இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. ஒருவேளை அந்த ரகசிய வழி கண்டுபிடிக்கப்பட்டா அந்த கோட்டையோட நிறைய மர்மங்கள் வெளிவரலாம். அது மட்டும் இல்ல, அந்த கோட்டையை சுத்தி நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
சில பேர் அங்க பேய் நடமாட்டம் இருக்குன்னு பயமுறுத்துறாங்க. பழைய வீரர்கள் ஆவிகளா அங்க சுத்துறாங்களாம். ராத்திரி நேரத்துல அவங்களுடைய சத்தங்கள் கேட்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா அந்த கதைகள் அந்த கோட்டையை இன்னும் மர்மமான இடமா காட்டுது. நிறைய வரலாற்று புத்தகங்கள்ல இந்த கோட்டைய பத்தி எழுதி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. சில பேர் அந்த கோட்டையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புகழ்ந்து எழுதியிருக்காங்க. சில பேர் அங்க நடந்த சண்டைகளை பத்தி பயங்கரமா விவரிச்சிருக்காங்க. அந்த புத்தகங்களை படிச்சா அந்த காலத்துல அந்த கோட்டை எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கும்னு தெரியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த கோட்டையில இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள ஒரு பெரிய தர்பார் மண்டபம் இருந்ததாம். அங்கதான் ராஜாக்களும் முக்கியஸ்தர்களும் கூடி பேசுவாங்க. அந்த மண்டபம் இப்ப பாழடைஞ்சு போயிருந்தாலும் அதோட பழைய கம்பீரத்தை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு முக்கியமான முடிவுகள் அங்க எடுக்கப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கோட்டையோட உச்சியிலிருந்து பார்த்தா கடல் ரொம்ப அழகா தெரியுமாம். சூரியன் மறைகிற நேரத்துல அந்த காட்சி ரொம்ப அற்புதமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த உச்சியில எப்பவுமே பலத்த காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குமாம். கொஞ்சம் அசந்தா கூட கீழே விழுந்துடுவோம்னு சொல்றாங்க. அந்த கோட்டையில நிறைய பீரங்கி மேடைகள் இருக்கு. அங்க இருந்துதான் எதிரிங்க வர்றாங்களான்னு கண்காணிப்பாங்க. ஒவ்வொரு மேடையிலையும் பெரிய பெரிய பீரங்கிகள் வச்சிருந்தாங்களாம். இப்ப சில பீரங்கிகள் துருப்பிடிச்சு போயிருந்தாலும் அதோட பழைய வலிமையை நம்மளால உணர முடியுது. சில பேர் சொல்றாங்க அந்த கோட்டைக்குள்ள ஒரு ரகசிய சிறை இருந்ததாம். யாராவது துரோகம் பண்ணா இல்ல முக்கியமான கைதிகளை அங்க வச்சு பூட்டிடுவாங்களாம். அந்த சிறை எங்க இருக்குன்னு யாருக்கும் சரியா தெரியல. ஒருவேளை அது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கலாம். அந்த கோட்டையோட நுழைவு வாசல் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வாசல்ல பெரிய இரும்பு கதவுகள் வச்சிருந்தாங்களாம். யானை வந்தா கூட உடைக்க முடியாத அளவுக்கு பலமான கதவுகளாம் அது. இப்ப அந்த கதவுகள் இல்லாட்டியும் அந்த வாசல் வழியா போகும்போது ஒருவித பயமும் மரியாதையும் வருது. அந்த கோட்டையை சுத்தி காட்ட கைடுகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைய சொல்றாங்க. சில கதைகள் நம்புற மாதிரியும் இருக்கும். சில கதைகள் கொஞ்சம் கட்டுக்கதையாட்டம் இருக்கும். ஆனா அவங்க சொல்ற விதத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த கோட்டைக்கு பக்கத்துல சின்ன சின்ன தீவுகள் நிறைய இருக்கு. முன்னாடி அந்த தீவுகள்ல தான் கோட்டையில வேலை செய்யறவங்க வாழ்ந்தாங்களாம். இப்ப அந்த தீவுகள்ல யாரும் இல்ல. ஆனா படகுல போய் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தத்துல இந்த முருத் ஜஞ்சிரா கோட்டை வெறும் கல்லும் மண்ணும் சேர்ந்த கட்டடம் மட்டும் இல்ல. அது ஒரு காலத்தோட சாட்சி. நிறைய சரித்திரத்தையும் மர்மத்தையும் தன்னுக்குள்ள வச்சிருக்கு. நீங்க ஒரு தடவை போனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்தை மறக்க மாட்டீங்க. அந்த மர்மமான சூழ்நிலையும் அழகான கடலும் உங்களை ரொம்பவே கவர்ந்திடும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முருத் ஜஞ்சிரா கோட்டையை பத்தி இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கோட்டை உண்மையிலேயே ஒரு மர்மமான பொக்கிஷம் மாதிரி. கடலுக்கு நடுவுல கம்பீரமா நிக்கிறதும், அவ்வளவு வருஷமா யாராலையும் முழுசா ஜெயிக்க முடியாம இருந்ததும், உள்ளுக்குள்ள இருக்கிற கதைகளும் மர்மங்களும் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. அந்த காலத்து ராஜாக்களோட வீரத்தையும் கட்டிடக்கலையோட அதிசயத்தையும் இந்த கோட்டை நமக்கு ஞாபகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம பேய் நடமாட்டம், சுரங்கப்பாதை, புதையல்னு பலவிதமான மர்ம கதைகள் இந்த கோட்டை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. நிறைய பேர் இந்த கோட்டையை பார்த்துட்டு போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்குது. சில பேருக்கு அமைதியாவும் சில பேருக்கு மர்மமாவும் தோணுது. ஆனா எல்லாரும் அந்த கோட்டையோட பிரம்மாண்டத்தையும் அழகையும் கண்டிப்பா பாராட்டுறாங்க. ஒரு வரலாற்று சின்னமா மட்டும் இல்லாம ஒரு மர்மமான இடமாவும் இந்த முருத் ஜஞ்சிரா கோட்டை இன்னும் பல வருஷங்களுக்கு நம்ம நினைவுகள்ல இருக்கும். ஒரு தடவையாவது இந்த கோட்டைக்கு போய் அந்த மர்மத்தை நீங்களே உணர்ந்து பாருங்க. கண்டிப்பா அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வேற ஏதாவது சுவாரஸ்யமான கதையோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.